தேவனை வாழ்க்கையிலே எப்படி அறிந்திருக்கின்றோம்? அவரை தேட வேண்டிய பிரகாரம் தேடாமல் வாழ்க்கையிலே அந்த இருதயத்தை வேற ஏதோ ஒரு வாழ்க்கைக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இருப்பாரா? பரிசுத்தத்தினால் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இருந்தவராகவே இருந்த ஆண்டவரே, இதோ நீ சகலத்தை நீ ராஜரீகம் இருக்கா. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு நன்றி தகப்பனே. சபையின் தலையானவரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த கால்வெளியில் ஆண்டவரே, இந்த ஆராதனை நம்முடைய கரங்களில் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, நீர் வந்த ஆண்டவரே, இதை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கூடியிருக்கிற நம்முடைய ஜனமாய் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் இங்கே இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் கத்தா. உடைய அபிஷேகத்தினால் வல்லமையினால் ஆண்டவரே இறப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தா. இயேசுவே, சகல காரியங்களும் கர்த்தருடைய நாமம் மையப்படும்படியாக தகப்பனே. நீங்களே தொடக்க முடிவரைக்கும் கூடவே இருந்து நடத்த முடியாது. உங்களுடைய பொற்பாத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் யாவரும் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 72. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 72. நம்மை மீட்டு கொண்டான அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய அஸ்திவாரமாயிருந்து நம்மளை நடத்துகிறான் அந்த தெய்வத்தை இந்த காலை வேளையிலே தொழுது கொள்ள வந்திருக்கிறான். நாம் அவரை உண்மையுள்ள இதயத்தோடு அவரை இந்த பாடலை பாடி அவரை தொழுது கொள்வோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சேவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். வெண்மையும் சேவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டே கொண்டவர், முன்னவாயேதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் பாத்தீகள் போல. கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் பாத்தீகள் போல. சின்னங்கள் சிறந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. சமஸ்த சபையின் சிரசே, நமஸ்காரம் எங்கள் அரசே. சமஸ்த சபையின் சிரசே, நமஸ்காரம் எங்கள் அரசே. பிரதான மூலைக்கல்லே, ஏராளமாய் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களே நாஸ்திவாரம், அறிவு கெட்டாத விஸ்தாரம். அடியார்களின் நாஸ்திவாரம், அறிவு கெட்டாத விஸ்தாரம். கூடி வந்த எம்மலக்காரம், கோட கோடியாம் சரணம் சரணம்.
உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே தொழுதல்லாமவே உண்மையுடனே. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 29. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 29. வானம் பூமி யாவற்றையும் ஆளுகை செய்கிறதான அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே வந்து தங்கி வாசம் பண்ணத்தக்கதுக்கு ஏதுவாய் அவரை இந்த காலை வேளையிலே நாம் பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திடு. ஆகா தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திடு. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினார் என்னுள்ள மதிலே. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினார் என்னுள்ள மதிலே. தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திடு. ஆக தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திடு. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினார் என்னுள்ள மதிலே. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினார் என்னுள்ள மதிலே. தேடி என்னை கண்டே நேசித்தார், தம் சித்தம் செய்ய என்னை நோக்கினார். தேடி என்னை கண்டே நேசித்தார், தம் சித்தம் செய்ய என்னை நோக்கினார். கரம் பற்றி என்னை நடத்திட, காலமெல்லாம் கூடவே என்னுடன். கரம் பற்றி என்னை நடத்திட, காலமெல்லாம் கூடவே என்னுடன். இத்தரையில் என்னை நித்தம் அன்பு செய்ய சத்தம் செய்த தேவனின் அன்பை எண்ணி பாடே. இத்தரையில் என்னை நித்தம் அன்பு செய்ய சத்தம் செய்த தேவனின் அன்பை எண்ணி பாடி. தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திடு. தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திடு. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினார் என்னுள்ள மதிலே. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினார் என்னுள்ள மதிலே. அற்பமான வாழ்வின் ஆரம்பம், தேவ ஆசீர்வாதம் நிறைந்திடும் முடிவிலே. அற்பமான வாழ்வின் ஆரம்பம், தேவ ஆசீர்வாதம் நிறைந்திடும் முடிவிலே. நன்மை ஏதும் என்னில் இல்லையே, நம்பிக்கையின் தேவன் என்னுடன். நன்மை ஏதும் என்னில் இல்லையே, நம்பிக்கையின் தேவன் என்னுடன். நல்லதையே செய்யும் நல்ல இதயத்தை நல்கிடும் நல் தேவனின் அன்பை எண்ணி பாடி. நல்லதையே செய்யும் நல்ல இருதயத்தை நல்கிடும் நல் தேவனின் அன்பை எண்ணி பாடி. தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திடு. தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்திடு. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினார் என்னுள்ள மதிலே.
தங்கினாரென் உள்ளமதிலே. உலர்ந்த எலும்பு மோயிர் பெற்றிடும் வாழ்வின் வறட்சி எல்லாம் செழிப்பாகிடும். உலர்ந்த எலும்பு மோயிர் பெற்றிடும் வாழ்வின் வறட்சி எல்லாம் செழிப்பாகிடும். நொறுங்குண்ட இதயத்தை நோக்குவார், மனக்காயங்கள் யாவையும் மாற்றுவார். நொறுங்குண்ட இதயத்தை நோக்குவார், மனக்காயங்கள் யாவையும் மாற்றுவார். ஆற்றி தெற்றி நேசர் உந்தன் வாழ்வில் செய்திடும் அற்புதங்களை நித்தம் எண்ணி எண்ணி பாடி. ஆற்றி தெற்றும் நேசர் உந்தன் வாழ்வில் செய்திடும் அற்புதங்களை நித்தம் எண்ணி எண்ணி பாடி. தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமை படுத்திடு. ஆகா தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமை படுத்திடு. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினாரென் உள்ளமதிலே. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினாரென் உள்ளமதிலே. அற்பமான எந்தன் சரீரத்தை தேவ மகிமையின் ஆலயமாக்கினார். அற்பமான எந்தன் சரீரத்தை தேவ மகிமையின் ஆலயமாக்கினார். பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட காலத்தை கூட்டி கொடுத்தாரே. பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட காலத்தை கூட்டி கொடுத்தாரே. என்னை நம்பி தந்த மாபெரும் ரட்சிப்பேன், தேவனுக்கு என்றும் நன்றியுள்ள வாழ்வேன். இத்தருண தந்த மாபெரும் ரட்சிப்பேன், தேவனுக்கு என்றும் நன்றியுள்ள வாழ்வேன். தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமை படுத்திடு. ஆக தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமை படுத்திடு. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினாரென் உள்ளமதிலே. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினாரென் உள்ளமதிலே. தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமை படுத்திடு. ஆகா தேவனை பாடி துதித்திடு, அவர் நாமத்தை மகிமை படுத்திடு. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினாரென் உள்ளமதிலே. வானம் பூமி ஆளும் சர்வ வல்ல தேவன் வந்து தங்கினாரென் உள்ளமதிலே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நான் கர்த்தரென்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். போதும். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். இப்போது நாம் அவருடைய
தேவன் எங்கள் பிதாவும் நாம் அவருடைய ஜனங்களாகவும் எப்போது மாற முடியும்? யாரை அவர் தன்னுடைய ஜனமாக அங்கீகரிப்பார்? இவன் என்னுடைய ஜனம், இவள் என்னுடைய ஜனம் என்று யாருக்கு தேவன் சொல்லுவார்? எல்லாருக்கும் தேவன் அவ்வாறு சொல்ல மாட்டார். எல்லோரும் அவருடைய ஜனமாய் மாற முடியாது. ஆனால் யார் அவ்வாறு அங்கே மாற முடியும்? யாருக்கு தேவன் அவ்வாறு சொல்லுவார் என்றால், அவன் சொல்லுவதைப் போல, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். மற்றபடி எல்லாம் அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருக்க மாட்டார்கள். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயம் எப்படி ஒருவனுக்கு தேவன் கொடுக்க முடியும்? அதை சும்மா உட்கார்ந்திருக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் அந்த இருதயத்தை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்வதைப் போல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தாவீது கேட்டார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருட்சியும் என்று அவர் ஜெபித்ததை போன்று இந்த நம்முடைய இருதயத்திலேயும் ஆண்டவரே கத்தாவே உம்மை அறிகின்ற அந்த இருதயத்தை எனக்கு தாரும். உம்மை அறிகின்ற வாழ்விலே நான் மாறக்கூடிய வளரக்கூடிய அந்த இருதயம் எனக்கு வேண்டும். மற்றபடி எல்லோருக்கும் இருதயம் இருக்கின்றது. பொதுவாக எல்லோரும் அங்கே தேவனை விசுவாசிக்கலாம், பொதுவாக எல்லோரும் அவருக்கு ஆராதனை செய்யலாம், எல்லோரும் ஆலயத்துக்கு செல்லலாம், எல்லோரும் தேவனை பாடலாம், அவரை துதிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனால் அங்கே சொல்லுவதைப் போல அவரை அறிகின்ற அந்த இருதயம், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு தேவன் அதை எனக்கு தர வேண்டும். அந்த இருதயம் எனக்கு இல்லை என்றால் எப்படித்தான் கர்த்தரை குறித்து எவ்வளவுதான் போதனைகளை போதித்தாலும், எவ்வளவுதான் வார்த்தைகளை கேட்டாலும், எவ்வளவுதான் சத்தியங்களை அறிந்தாலும், அந்த கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான அந்த இருதயம் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் அவன் இருக்கின்ற வண்ணமாகவே இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இருக்காது. அவர்கள் கோவப்படுவதைப் போல கோவப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சண்டை பிடிப்பதைப் போல சண்டை பிடித்திருப்பார்கள். அவர்கள் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல உலகத்துக்கு, பணத்துக்கும், உலகத்துக்கும், இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கும், சுயத்திற்கும், இந்த மாமிசத்துக்குரிய இச்சைகளுக்கும், எல்லாவற்றுக்கும் அதற்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றார்களோ அதே போல வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அவர்கள் விசுவாசிகளாய் இருப்பார்கள். அதிலே எந்த மாற்றமும் இருக்காது. இன்றுக்கல்ல, இன்னும் 30 வருடம் கழித்து, 50 வருடம் கழித்து கூட சபையிலே ஒரு விசுவாசிகளாய் இருக்க முடியும். ஆனால் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த அறியக்கூடிய அந்த இருதயம் ஒன்று அது நமக்கு இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்விலே நமக்கு வாஞ்சையும் இருக்காது, ஆர்வமும் இருக்காது. அவருடைய பரிசுத்தத்தை, கர்த்தரை அறிவதென்றால் என்ன? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் மன்னிக்கிறவர், கர்த்தர் நீதியுள்ளவர் என்று அல்ல. அவருடைய தூய்மை, அவருடைய உண்மை, அவருக்கு பிரியம், அவருக்கு முக்கியத்துவம், அவருக்கு முதலிடம், அவரை கனம் பண்ணுகிற வாழ்க்கை, அவரே வாழ்க்கையினுடைய, நம்முடைய வாழ்க்கையின் அவரே பிரதானமாய் கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எப்போதும் அவரை மகிழ்ச்சியாய் சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய அந்த வாழ்வுக்கு ஏதுவான வாழ்வை எப்படி நான் வாழ முடியும் என்கின்ற அந்த வாழ்வை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இருதயம்தான் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயம். அதை நாம் என்ன செய்ய முடியாது. அங்கே அதை நம்முடைய சுயபலத்தினாலேயோ, நம்முடைய அங்கே பொதுவாக இந்த கொஞ்சம் விசுவாசத்தை கொண்டு
அதை நாம் பெற முடியாது. தெய்வம் அதை கொடுக்க வேண்டும். தேவன் தான் அதை தர வேண்டும். தேவன் அதை யாருக்கு கொடுக்க முடியும்? யாருக்கு கொடுப்பார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் என்று சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரத்திலே சொல்லுவதைப் போல அவன் என்னிடத்திலே வாஞ்சையாய் இருக்கிறபடியினால், எந்த ஒரு விசுவாசி தேவனை அந்த அளவுக்கு தான் தேட வேண்டும், கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையிலே முதலிடமாக வைத்து வாழ வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள எதை காட்டிலும் தேவனை கனம் பண்ணி வாழ வேண்டும், அவருக்கே மகிமை செலுத்தி வாழ வேண்டும், வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் அவரே சார்ந்து அவரே நம்பி வாழ வேண்டும் என்கின்ற அவருக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் அந்த வாஞ்சை கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ, அந்த வாஞ்சை உள்ள ஆத்துமாக்களை திருப்தி செய்கின்ற தெய்வம் அந்த வாஞ்சையை பார்க்கின்றார். அந்த இருதயத்தில், அந்த மனுஷனிடத்தில், அந்த விசுவாசினிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த தம்மை அறிந்து கொள்ளும்படியான அந்த இருதயத்தை அந்த விசுவாசிக்கு கர்த்தர் கொடுக்கின்றார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே அவன் இந்த உலகத்திலே பெரிய அற்புதம் அதிசயம் என்று என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார் என்று சொல்லுகின்ற எந்த அற்புதம் அதிசயத்தை காட்டிலும் பெரிய ஒரு அற்புதம் என்னென்றால், அந்த இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருப்பது தான் அந்த அதிசயம். அந்த இருதயம் நமக்கு தெய்வம் கொடுக்க முடியாத அந்த சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. எப்படித்தான் நாம் யார்தான் நமக்கு என்னதான் எப்படித்தான் சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியாது. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் யாருக்கு கொடுக்கின்றாரோ அவர்கள்தான் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். அவர்களுக்குத்தான் அவர் தேவனாக இருப்பார். அவ்வாறு அங்கே இருக்கும் பொழுது அங்கே கொலை பார்த்ததை போல தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள். இப்பொழுது அவருடைய இருதயங்கள், அந்த இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து விட்டார். அந்த வாஞ்சையாய் என்னிடத்தில் அவன் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் என்ற அந்த வாஞ்சையை கர்த்தர் பார்த்து அவரை அறிந்து கொள்ளும்படியான அந்த இருதயத்தை கர்த்தர் அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் இப்பொழுது எல்லாம் அவர்களுடைய இருதயம் அங்கே வேறு இதையெல்லாம் தேடி கொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்க முடியும். அது உலகத்தை தேடிக்கொண்டு போகவில்லாவிட்டால் தங்களுக்காக வாழுகின்ற வாழ்க்கையை, தங்களுடைய இன்பங்கள், தங்களுடைய சுயமான காரியங்கள், இதையெல்லாம் நாடி தேடுகின்ற அந்த இருதயம் இப்பொழுதெல்லாம் எங்கே திரும்புகின்றது? அது கர்த்தரிடத்திலே திரும்புகின்றது. முழு இருதயத்தோடும் இவருடைய இருதயத்திலே இப்பொழுது ஒரு அங்கே சிறு இடத்திலே கூட அது உலகம் இல்லை, சிறு இடத்திலே கூட சுயம் கொண்ட வாழ்க்கை இல்லை, சிறு இடத்திலே கூட தங்களுடைய மாம்சத்துக்குரிய இச்சைகளை, பாவமான காரியங்களை, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த முடியாத காரியங்களை எல்லாம் இருதயத்திலே ஒரு சைட்டிலே கூட அவர்கள் வைத்திருக்க கூடாதபடிக்கு அந்த முழு இருதயமும் இப்பொழுது தேவனுக்குள்ளே திரும்புகின்றதே. அந்த முழு இருதயத்தோடு யார் தேவனை தேட முடியும்? கர்த்தர், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கின்றாரோ அப்படிப்பட்டவர்கள்தான் வாழ்க்கையிலே முழு இருதயத்தோடும் அவரை தேடுவார்கள். அவருடைய இருதயம் அவரை விட வேறு எந்த காரியத்திலும் நாட்டம் இருக்காது, எந்த மனுஷனிடத்தில் நாட்டம் இருக்காது, எந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாட்டம் இருக்காது. எல்லாமே தேவனுக்குள்ளே அந்த இருதயம் அங்கே முழுமையாய் மாறுகின்றது. அந்த வாழ்விலே தான் தேவன் அதை நமக்கு, அந்த இருதயத்தை நமக்கு தந்திருக்கின்றாரா? கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றாரா? அந்த இருதயத்தை நமக்கு தரும் பொழுது நாம் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக இங்கே பார்ப்பதை போல, நீர் என்னை காண்கின்ற தேவன், உமக்கு மறைவாய் ஒன்றுமில்லை என்று தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, தங்களுடைய சிந்தை மறைந்து வாழக்கூடிய சிந்தை வாழ்க்கை, யாரும் பார்க்கக்கூடாத எந்த ஒரு வாழ்க்கையிலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதியும் உண்மையும் பரிசுத்தமும்
தூய்மையும் உள்ள ஜனங்களாக அவர்கள் வாழுவார்கள். அதுதான் கர்த்தரை அறிகின்ற அந்த இருதயம். தேவன் கொடுக்கக்கூடிய இருதயத்தை பெற்ற மனுஷன் அவன் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக கவனம் கொண்டு வாழுவான். கர்த்தருக்கு உகந்த பிரியமுள்ள வாழ்க்கைக்குள்ளே அவன் ஜீவிப்பான், வாழுவான். அந்த இருதயம் இல்லாத மனுஷன் அவன் இது கர்த்தருக்கு பிரியம், இது கர்த்தருக்கு உகந்ததா, இது கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியா, இது கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியுமா, இதிலே கர்த்தர் மகிமைப்பட முடியுமா என்றெல்லாம் அப்படிப்பட்டவர்கள் அதை சிந்திக்க மாட்டார்கள், ஆராய மாட்டார்கள், யோசிக்க மாட்டார்கள். காரணம் என்ன? அந்த இருதயம் இல்லை. அது ஒரு பக்தன் அந்த இருதயத்தை குறித்து பாடும் பொழுது ஒரு பாடல் பாடுவான் அப்படி: உம்மை நினைக்க என்னோர் இதயம் போதாது இயேசுவே, போதாது இயேசுவே. இப்படி அந்த ஒரு இருதயம் போதாது என்று சொல்லுவார். நம்மை அறிகின்ற அந்த இருதயத்தை கர்த்தாவே நீர் தர வேண்டும். தேவனை வாழ்க்கையிலே எப்படி அறிந்திருக்கின்றோம்? கர்த்தரை அறிந்து கொண்டு இன்னும் அவரை அறிகின்ற அந்த அறிவுக்குள்ளாக அவ்வாறு வாழும்படிக்கு இந்த இருதயத்தை யாரெல்லாம் தெய்வத்திடத்திலிருந்து பெற்றிருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி செயலாற்றுகின்றார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 132வது சங்கீதம் 132வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை தெய்வம் யாருக்கு கொடுக்கின்றாரோ, யாரெல்லாம் அந்த கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான அந்த இருதயத்தை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்கின்றார்களோ அப்படி பெற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அவருடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பாருங்கள் சபை வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு சபையாகி கூட இருக்கலாம். அந்த இருதயமுடையவர்களுக்குத்தான் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். ஆமேன். அந்த இடம் எது? அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம், குடும்பத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்வாக இருக்கலாம், சபையிலே நாம் வாழ்கின்ற வாழ்வாக இருக்கலாம். தேவன் சொல்லுகின்றார், இது ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 1 வருடம், 2 வருடம், 10 வருடம் அல்ல, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இது நான் தங்கும் இடம். அதை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுக்கின்றார்? தேவன் தங்குகின்ற இடமாய் ஒரு குடும்பம் மாறுவது, ஒரு சபை மாறுவது இவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே அதை கண்டுகொண்டவர்கள், அவர்களுடைய வாழ்வு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும். அதை கர்த்தர் அதை சொல்லும் பொழுதுதான் சொல்லுகின்றார், இதை நான் விரும்பினபடியினால் எங்கே வாசம் செய்வேன். தேவன் சொல்லுகின்றார், நான் விரும்பினபடியினாலே தான் இங்கே வாசம் செய்கிறேன், நீங்கள் விரும்பினபடியினாலே நான் வந்து வாசம் செய்யவில்லை. தேவன் எங்கள் குடும்பத்திலே வாசம் செய்ய வேண்டும், எங்கள் சபையிலே வாசம் செய்ய வேண்டும், எங்களுடைய நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே எங்களோடு வாசம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். எல்லோரும் விரும்புவார்கள். அவிசுவாசிகளும் விரும்புவார்கள், விசுவாசிகளும் விரும்புவார்கள். தேவன் உங்களோடு உங்கள் குடும்பங்களோடு வாசம் செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்டால் நீங்கள் யாருமே இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள். எல்லோரும் மோமெண்ட்டு தானே சொல்லுவீர்கள். எல்லோரும் மோமெண்ட்டு தான் சொல்லுவோம். எல்லோருக்கும் விருப்பம் தேவன் உங்களோடு கூட வாசம் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் விரும்பினபடியினாலே தேவன் வந்து வாசம் செய்ய மாட்டார். தேவன் விரும்ப வேண்டும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் செய்கின்றேன் என்று தேவன் யாரை குறித்து சொல்ல முடியும்? எந்த குடும்பத்தை குறித்து சொல்ல முடியும்? கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான அந்த இருதயத்தை நாம் வாஞ்சித்து தேடக்கூடிய வாழ்வு இல்லை என்றால் அந்த இடத்திலே தேவனுக்கு கனம் இருக்காது. இருக்குமா? தேவனை கனம் பண்ண மாட்டார்கள். ஏலியினுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. ஏலி கர்த்தரை
கனம் பண்ணுவதை விட தன்னுடைய குமாரர்களை, பிள்ளைகளை கனம் பண்ணினார். அவருடைய ஊழியத்தை கனம் பண்ணினார். அந்த மகிமையை கனம் பண்ணினார். கர்த்தர் சொன்னார், இந்த ஏலியோ, இந்த ஏலியின் பிள்ளைகளையோ அதை வெறுப்பாக கர்த்தர் பார்க்கின்ற அந்த வாழ்வுக்குள்ளாக அந்த மாறப்பட்ட காரியம் என்னென்றால், தேவன் அங்கே இருப்பதற்கு விரும்பவில்லை. இந்த வார்த்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ, குடும்ப வாழ்க்கையிலோ, சபை வாழ்க்கையிலோ, இது தேவன் இங்கே நான் வாசம் செய்ய விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை? ஆண்டவரே, நீர் வாசம் செய்ய வாரும், வாசம் செய்ய வாரும் என்றால் தேவன் எதை கேட்பார்? கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான இருதயம் உனக்கு இருக்குதா? உனக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான இருதயம் உனக்கு இருந்தால்தான் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான இருதயம் வேண்டுமென்று நீ என்னிடத்திலே வாஞ்சியாயிருப்பாய். உன்னுடைய குடும்பத்துக்கும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான இருதயம் வேண்டுமென்று நீ என்னிடத்திலே வாஞ்சியாயிருப்பாய். உனக்கே கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான இருதயம் வேண்டுமென்று உனக்கே வாஞ்சை இல்லை என்றால், உன்னுடைய குடும்பத்துக்கு அந்த இருதயம் வேண்டும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த இருதயம் வேண்டுமென்று நீ எப்படி தேவனிடத்திலே நீ கேட்க முடியும்? எப்படி கர்த்தர் அதை உனக்கு கொடுக்க முடியும்? அந்த இருதயத்தை கொடுக்காத பட்சத்திலே எப்படி இருக்கும்? அவர் சொல்லுவதைப் போல, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று தேவன் நம்மை குறித்து சொல்ல மாட்டார். தேவன் அங்கு தங்க மாட்டார். ஏனென்றால் அங்கு தேவன் தங்கினால் அவருக்கு கனவீனம்தான் வரும். ஒருவர் நம்முடைய வீட்டிற்கு வந்து தங்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அவர் நம்முடைய வீட்டிற்கு வந்து தங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் அவரை பற்றி நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில், குடும்பத்தில் உள்ளவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த தங்கி இருக்கிற மனுஷனை பற்றி, அவரை பற்றி குறையாய் பேசி, அவருக்கு பிடிக்காத போல நடந்து அப்படி செயல்பட்டு கொண்டிருந்தால் அந்த மனுஷன் அந்த இடத்திலே தொடர்ந்து இருப்பானா? இருக்கவே மாட்டான். அவன் அடுத்த நாளே புறப்பட்டு போய்விடுவான். ஏனென்றால் அவனை அங்கே கனமில்லை அவனுக்கு. தெய்வம் ஒருவருடைய வாழ்க்கையிலே வந்து அவர் தங்கி இருப்பக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது அந்த தெய்வத்தை கனம் பண்ண வேண்டிய பிரகாரம் கனம் பண்ணாமல், மதிக்க வேண்டிய பிரகாரம் மதிக்காமல், அவரை தேட வேண்டிய பிரகாரம் தேடாமல், வாழ்க்கையிலே அந்த இருதயத்தை வேறு ஏதோ ஒரு வாழ்க்கைக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல இருப்பாரா? இருப்பாரா? ஒரு காலத்திலும் இருக்க மாட்டார். சவுலை விட்டு ஏன் கர்த்தர் பிரிந்தார்? சவுல் தன்னுடைய இருதயத்திலே கர்த்தரை தேடவில்லை. கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான வாழ்வுக்கு ஏதுவாய் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகையால் சவுல் கர்த்தர் தன்னோடு பேச வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னம் தன்னோடு இருக்க வேண்டும், பெலிஸ்தியர் துன்பங்கள் வரும்பொழுது கர்த்தர் தன்னை பாதுகாக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்றெல்லாம் கர்த்தரை கேட்டார், கர்த்தரை தேடினார், கர்த்தரிடத்திலே வேண்டல் செய்தார். தேவன் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் இது நான் தங்கும் இடம் அல்ல, இதை நான் விரும்பவில்லை, இங்கே நான் வாசம் செய்ய விரும்பவில்லை. விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பகிரங்கமாக வந்து இப்படி நம்மிடத்திலே நேரடியாக வந்து இப்படி சொன்னால் அதை கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் தேவன் அவ்வாறு பகிரங்கமாய் அப்படியே வெளிப்படையாக வந்து தேவன் அவ்வாறெல்லாம் நமக்கு சொல்லவில்லை. காரணம் என்னென்றால் தெய்வனுடைய வார்த்தை அதுதான் அங்கே நம்மை குறித்த காரியத்திலே அவர் நம்மோடு பேசுகின்ற காரியம். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் செய்தார். வார்த்தை தான் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். அந்த வார்த்தைகளைத்தான் தேவன் சொல்லுகின்றார், நான் தங்கும் இடம் எது, எதை நான் விரும்பி அங்கே இருக்கின்றேன், விருப்பத்தோடு இருக்க வேண்டும். தேவன் அதை சொல்லுகின்றார், இதை நான் விரும்பினபடியினால். விருப்பம் இல்லாமல் ஒரு இடத்திலே நாம் கனகாலத்துக்கு இருக்க மாட்டோம். பல்லை கடித்துக்கண்டு ஏதோ கொஞ்ச நாளுக்கு சமாளித்து விட்டு இடத்தை விட்டு வெளியேறி விடுவோம். விரும்பி இருக்கின்றவன் எந்த காலத்திலும் இருந்து கொண்டே இருப்பான்.
கர்த்தர் விரும்ப வேண்டும். இந்த குடும்பத்திலே நான் வாசம் செய்ய விரும்புகின்றேன், இந்த சபையிலே நான் வாசம் செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் இது என்னுடைய இடம், இங்கே எனக்குத்தான் முதலிடம் இருக்கின்றது. இந்த குடும்பத்திலே எனக்குத்தான் எல்லாவற்றையும் விட எனக்குத்தான் என்னைத்தான் கனம் பண்ணுகின்றார்கள். பணத்தை விட, பொருளை விட, மனிதரை விட, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட, தன்னை விட என்னைத்தான் கனம் பண்ணுகின்றார். எனக்குத்தான் முதலிடம் இருக்கின்றது. என்ன செய்ய வெளிக்கட்டாலும் என்னிடத்திலே கேட்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள், என்னிடத்திலே ஜெபிக்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள். அது சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் என்னை முதலாவதாக வைத்து கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்கின்றார்கள். ஏன்? இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். அப்படிப்பட்ட இடத்தை தான் கர்த்தர் விரும்பி இங்கே நான் வாசம் செய்கின்றேன். மற்றபடி நீங்கள் விரும்பி கேட்கின்றபடியினாலே கர்த்தர் நான் வந்து வாசம் செய்வேன் என்று அவ்வாறெல்லாம் சொல்லவே மாட்டார். தேவன் அவ்வாறு செய்யவும் மாட்டார். ஆகையால் அப்படி வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்வை எடுத்து, சபை வாழ்வை எடுத்து இந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாம் தைரியமாய் சொல்ல முடியுமா? இது என்றென்றைக்கும் தேவன் தங்கும் வீடு. அந்த வீட்டிலே ஆண்டவர் இருந்தால், அந்த சபையிலே ஆண்டவர் இருந்தால், அது ஆண்டவருக்குரிய வீடாக இருந்தால் அங்கு பாவம் இருக்க முடியுமா? தேவனை துக்கப்படுத்துகின்ற காரியம் இருக்க முடியுமா? அவரை மதிக்காத வாழ்வு இருக்க முடியுமா? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத வாழ்வு இருக்க முடியுமா? அப்படி அதெல்லாம் இருக்க முடியாது. ஆனால் தேவன் அந்த இடத்திலே தங்காமல், வாசம் செய்யாமல், தேவன் அதை விட்டுவிட்டால் அந்த குடும்பம் அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே இருப்பார்கள். தேவனை விசுவாசிப்பார்கள், ஆனால் அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்தால் அங்கு ஆசீர்வாதம் என்பது எந்த அளவுக்கு எப்படி சாத்தியமாகும்? பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டு பிள்ளைகள் வளருவார்களா? உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீயே சாப்பிடுவாய். உன்னுடைய பிள்ளைகள் சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல வளருவார்கள். நீ கையிட்டு செய்யக்கூடிய வேலையெல்லாம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நீ போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். எத்தனையோ மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமாகின்றது? யார் சுதந்திரிக்கின்றார்கள்? தேவன் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பித்தான் வந்து இங்கே நான் வாசம் செய்கின்றேன். நீங்கள் கேட்டபடியினாலே இங்கே நான் வரவில்லை என்று அப்படி தேவன் மகிழ்ச்சியாக வந்து நம்முடைய குடும்பத்திலே அவர் வாசம் செய்ய முடியுமா? அப்படி வாசம் செய்தால் அந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாதுகாப்பை பாருங்கள். தேவன் நம்மிடத்திலே வந்து வாசம் செய்தால், சபையிலேயோ நம்முடைய குடும்பத்திலேயோ வாசம் செய்தால் அவருடைய பாதுகாப்பு எப்போதும் அந்த குடும்பத்திற்கும் அந்த பிள்ளைகள் அங்கு இருக்கக்கூடிய யாவருக்கும் இருக்கும், நமக்கு இருக்கும். கர்த்தருடைய சமூகம் எப்போது நம்மோடு கூட இருக்கும். அவருடைய நடத்துதல் எப்போது கூட இருக்கும். சத்ரு நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உட்புகுற முடியாத வாழ்விருக்கும். சாபம் நம்மை நெருங்க முடியாத வாழ்விருக்கும். பாவம் நம்மை நெருங்க முடியாத வாழ்விருக்கும். உலகம் நம்மை நெருங்க முடியாத வாழ்விருக்கும். எல்லாமே சுற்றி சுற்றி நிற்கும், ஆனால் நம்மை நெருங்க முடியாது. காரணம் என்னென்றால் தேவன் அங்கு அந்த இது நான் தங்கும் இடம். தேவன் அங்கு இருக்கின்றார். தேவன் அங்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதை குறித்தும் பயம் இல்லை. காரியம் என்னென்றால் அங்கு தேவன் இருக்கின்றாரா? அவர் விரும்பி வந்து நம்மிடத்திலே வாசம் செய்கின்றார். இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை யாருக்கு தேவன் அதை கொடுக்கின்றார் என்றால்,
நான் கர்த்தர் என்று என்னை அறிந்து கொள்ளும்படியான இருதயத்தை பெற்ற விசுவாசிகளுடைய வாழ்விலே கர்த்தர் இந்த ஆசீர்வாதமான இந்த மகத்துவம் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கின்றார். ஒரு குடும்பத்தோடு தேவன் வாசம் செய்கின்றார் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று அந்த ஜனங்களோடு கர்த்தர் இருந்தபடியினால் சத்துருக்களை முறியடித்தார், எதிரிகளை அழித்தார், எதிராய் வந்த காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவர்களுக்கு வந்த துன்பங்களிலே அவர்களுக்கு வழியை திறந்தார். அவர்களுக்கு வந்த கஷ்டங்களிலே அவர்களை அவர் போஷித்தார். அவர்களுக்கு வெயில் அவர்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு, இரவிலே பனி குளிர் வேதனை அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதபடிக்கு எல்லா விதத்திலேயும் அவர்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து அவர்களை வழிநடத்தி கொண்டு சென்றாரே. ஏன்? தெய்வம் அவர்களோடு கூட வாசம் செய்த வாழ்வு. இந்த தெய்வத்தை வாழ்க்கையிலே நம்மிடத்திலிருந்து அவர் சற்று கூட அவர் விலகி போகின்ற அந்த வாழ்வை யார் உடனே அதை அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும்? அந்த கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான அந்த இருதயத்தை பெற்ற மனுஷன்தான் அவன். தன்னுடைய தொழில் காரியங்களிலேயோ கர்த்தர் தன்னோடு கூட இருக்கின்றார். அவர் விரும்பி அங்கே வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். அதிலே கர்த்தருடைய அவருடைய சமூகம் அப்படியே கொஞ்சம் அப்படியே விலகி போவதைப் போல இருக்கின்றதே. என்ன நடந்தது? எது நடந்தது? அந்த கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான அந்த இருதயத்தை பெற்ற மனுஷன் என்ன செய்வான்? தேவனிடத்திலே வாஞ்சையாய் அவரை நோக்கி பார்ப்பான். அப்போது கர்த்தர் பேசுவார், உன்னுடைய காரியம் இங்கே ஒரு குறை இருக்கின்றது, இங்கே ஒரு தவறு இருக்கின்றது, இங்கே ஒரு உண்மையில்லாத காரியம் இருக்கின்றது, இங்கே நீ செயல்பட்ட விதம் ஒரு உன்னுடைய மாம்சத்துக்குரிய சுயத்துக்குரிய ஒரு உணர்வுக்குள்ளாக இருக்கின்றது என்று கர்த்தர் அவனிடத்திலே பேசும் பொழுது என்ன செய்வான்? அவன் வேகமாய் சீக்கிரமாகவே அந்த காரியத்தை தன்னிடத்திலே சரி செய்வான். அதையெல்லாம் காலாகாலமாய் மூட்டையை போல கட்டி 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 வைத்து கொண்டு வாழ்கின்ற மனுஷன் தவறே தன்னுடைய வாழ்க்கையிலே அதை தன்னை விட்டு விலக்கி வாழ்வதற்கே ஆர்வமில்லாமல் அக்கறை இல்லாமல் வாழ்கின்ற அந்த வாழ்விலே தெய்வம் அங்கு வாசம் செய்வார் என்று எண்ணுகிறீர்களா? நிச்சயமாய் வாசம் செய்ய மாட்டார். அவர் வாசம் செய்யாத அந்த வாழ்விலே தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வறுமைகள் நிறைந்திருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். யோசுவாவினுடைய காலத்திலே எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்படிக்கு ஆண்டவர் யோசுவாவின் படைகளை அனுப்புகின்றார். அவ்வாறு அனுப்பும் பொழுது அதில் உள்ள எல்லாமே சாபத்துக்குள்ளானது. ஆகையால் அந்த சாபத்திடான எதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒன்றை கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் அழித்து எல்லாவற்றையும் எரித்து சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு தேவன் அனுப்புகின்றார். அவ்வாறு கட்டளையிட்டு தேவன் அனுப்பும் பொழுது அவர்கள் போய் அங்கு அதெல்லாம் முடித்து விட்டு வருகின்றார்கள். அதிலே ஒரு மனுஷன், ஆகான் என்ற மனுஷன், அந்த சாபத்திடானதிலே அந்த பொருட்களிலே அவன் கொஞ்சத்தை எடுத்து கொண்டு வந்து தெரியாமல் கொண்டு வந்து அந்த அவனுடைய நிலத்திலே போட்டு அதை மண்ணிலே புதைத்து வைத்திருந்தான். அங்கு கர்த்தர் அந்த ஜனங்களோடு கூட இருந்தார். அவர் வாசம் செய்தார். இதை என்றைக்கு நான் தங்கும் இடம் என்று சொல்லுவதைப் போல அவர் அவ்வாறு இருந்தார். அப்படி இருந்த கர்த்தர் என்ன செய்தார்? அங்கே பார்க்கின்றோம். யோசுவாவின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் அவ்வாறு பகுதியிலே பிற்பாடு அவர்கள் ஆயை பட்டணத்தை முறியடிப்பதற்கு செல்லுகின்றார்கள். அங்கு செல்லும் பொழுது அவர்கள் பெரிய இழப்பை சந்திக்கின்றார்கள். இஸ்ரேலிலே அதிகமான பேர் அவர்கள் வெட்டுண்டு விழுகின்றார்கள். அப்பொழுது யோசுவா வந்து அவர்கள் துயரப்பட்டு அவ்வாறு இருக்கும் பொழுது 12வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு
முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானர்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். அங்கே கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த சாபத்திடானதை எடுத்து கொண்டபடியினாலே சத்துருக்களுக்கு பட்டணத்திலே சத்துருக்களுக்கு முன்பாய் முறியடிக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் இப்போ சொல்லுகிறார் என்னென்றால், இந்த சாபத்திடை உங்களை விட்டு நீக்காவிட்டால் நான் உங்களோடு இரேன். எந்த வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர் எதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நிற்கிறதும் பண்ண வேண்டும், அதாவது அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும், விலக வேண்டும், தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது என்று எதையெல்லாம் அவர் நமக்கு கட்டளையிடுகின்றாரோ அந்த காரியங்களை நாம் நிர்கிரகம் பண்ணி, அதாவது அழிக்காத பட்சத்திலே தெய்வம் என்ன சொல்லுகின்றார், நான் உங்களோடு இரேன். இருக்க மாட்டார். மற்றபடி நாம் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார், கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறது, கர்த்தர் எங்கள் குடும்பத்திலே வாசம் செய்கின்றார், கர்த்தர் எங்களுடைய சபையிலே வாசம் செய்கின்றார் என்று நாம் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த கர்மேல் பர்வதத்திலே பாகாலை அழைத்தார்கள். ஆனால் பாகால் மெய்யான தெய்வமாக இருந்தால்தானே பாகால் பதில் கொடுக்க முடியும். அப்படியெல்லாம் கத்தரே நாம் ஒரு பாகாலை போலவே வாழ்நாள் முழுவதும் நோக்கி கண்டே இருக்க முடியும். ஆனால் கத்தர் வரமாட்டார். ஏனென்றால் அழிக்க வேண்டிய, நிர்கிரகம் பண்ண வேண்டிய வாழ்க்கை இன்னும் உங்களிடத்திலே இருக்கின்றது. அதை நீங்கள் எப்போது அழிக்கின்றீர்களோ, ஒழிக்கின்றீர்களோ, அப்பொழுதுதான் உங்கள் நடுவிலே நான் வருவேன் என்று யோசுவாவுக்கு சொல்லுகின்றார். பிற்பாடுதான் யோசுவா ஜனங்களை பரிசுத்தம் பண்ண ஆரம்பிக்கின்றார். தேவன் சொன்ன பிரகாரம் பரிசுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அதிலே அந்த சாபத்தீடானதை எடுத்த ஆகான் என்கின்ற மனுஷன் கண்டுபிடிக்கப்படுகின்றான். பாருங்கள், கர்த்தர் நம்மளோடு இல்லை என்றால் மிகப்பெரிய, அதை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த 7ஆம் அதிகாரத்தை வீட்டிலே. கர்த்தர் நம்மளோடு இல்லை என்றால் அந்த ஆகான் கண்டுபிடிக்கப்படும் பொழுது அந்த ஆகானுக்குண்டான அவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், அவனுக்குண்டான சொத்து பத்து எல்லாவற்றையும் கொண்டு போய் அங்கே பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் அதையெல்லாம் கற்களால் எறிந்து அதை சுட்டெரித்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான வாழ்வு பாருங்கள். இப்பொழுது பூமியிலே நாம் அழிக்கப்படுவது சரீரத்திலே அவ்வாறென்றெல்லாம் நாம் பயந்து கொண்டு கர்த்தரை தேடுகின்றதல்ல. வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து வாழுகின்ற வாழ்விலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது, அவருடைய பராமரிப்பு இருக்காது, அவருடைய நடத்துதல் இருக்காது, அவருடைய கொடுக்கின்ற சந்தோஷம், சமாதானம், அமைதி, இளைப்பாறுதல் வாழ்வு இருக்காது. எல்லா வாழ்க்கையுமே வறட்சியும் வெறுமையும் நிம்மதியற்றதும் எல்லாம். ஏன்? தேவன் அங்கு வாசம் செய்யவில்லை. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினாலே தான் நான் இங்கே வாசம் செய்கின்றேன் என்று நம்மை குறித்து கர்த்தர் இவ்வாறு சொல்லுவார் என்றால் அது எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதுதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் இதுதான் தேவை, சபை வாழ்க்கைக்கும் இதுதான் தேவை. அந்த வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டுமா இருந்தால் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான இருதயம் தேவை. அதை தேவனிடத்திலே நாம் தான் வாஞ்சியாய் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மை அறிகின்ற அறிவின் அந்த இருதயத்தை எனக்கு தாரும், உம்மை தேடக்கூடிய அந்த இருதயத்தை தாரும். நீர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டு நான் வாழக்கூடிய அந்த பரிசுத்த வாழ்விற்குரிய அந்த கிருபையை, அந்த நல்ல இருதயத்தை எனக்கு தாரும் என்று தேவனிடத்திலே அந்த இருதயத்தை வாஞ்சியாய் கேட்கின்றவர்களுக்கு கர்த்தர் அந்த இருதயத்தை அவர் கொடுக்கின்றார். நான் கர்த்தர் என்று அறியும்படியான இருதயத்தை கொடுப்பேன். அந்த இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டால் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் பாவம் இல்லா பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த வாழ்விலே தெய்வபயம் கொண்டு வாழ்கின்ற ஜனங்களாக இருப்போம். அந்த இருதயத்தை பெற்றவர்கள்
தேவன் எப்போதும் எங்களோடு கூட வாசம் செய்ய வேண்டும். அவர் எப்போதும் எங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தோடு எப்போதும் தேவன் வாசம் செய்ய வேண்டும். அவர் எங்களோடு எப்போதும் அவர் தங்கி இருக்க வேண்டும் என்று அப்படி தேவனே தங்களுக்கு தாபரமாய் கொண்டு அடைக்கலமாய் கொண்டு வாழுவார்கள். அப்படி வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு சங்கீதம் 91:1 சொல்லப்படுவதைப் போல உன்னதமானவருடைய மறைவிலே வாழ்கின்றவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அவனுக்கு சேதம் இருக்காது. அவனுடைய வாழ்விலே எந்த காலத்திலும் தேவன் அவனை கைவிட மாட்டார். அவனை நடத்துவார். அவனுடைய பிள்ளைகளை நடத்துவார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நடத்துவார். கர்த்தருடைய மிகப்பெரிய இந்த ஆசீர்வாதம்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு கானான் தேசத்திற்கு கொண்டு சென்றார். ஆகையால் தேவையானது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்துகின்ற அது பிரதானம் அல்ல. தெய்வம் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். அவர் விரும்பி இது நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியினாலே இங்கே வாசம் செய்கின்றேன். நான் விரும்பினபடியினாலே தேவன் என்னிடத்தில் வாசம் செய்யவில்லை, தேவன் விரும்பினபடியினாலே என்னிடத்தில் வாசம் செய்கின்றார். அப்படி தேவனே விரும்பி என்னிடத்திலே வந்து வாசம் செய்வது எத்தனை மகத்துவம் நிறைந்த வாழ்வு. அந்த ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு விட்டால் இந்த உலகத்திலே நம்ம யாரும் அசைக்க முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எந்த மனுஷனும் நிற்க முடியாது, எந்த சூழ்நிலையை நிற்க முடியாது. அதுதான் கர்த்தருடைய மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ளுவோம். அந்த இருதயத்தை தேவனிடத்திலே வாஞ்சையாய் கேட்டு எல்லோரும் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த இருதயத்தை கேளுங்கள். அவர் அந்த இருதயத்தை தரும் பொழுது சாபத்துக்குரிய பாவத்துக்குரிய அவருக்கு பரிசுத்தத்துக்கு புறம்பான எந்த காரியங்களும் நம்மிடத்திலே ஏதோ ஒன்று இருந்தால் அதை உடனே நிர்க்கிரகம் பண்ணி அழிக்கும் படைக்கும் கர்த்தர் சொல்லுவார், நான் இங்கு தங்க மாட்டேன், அழித்து விடு, அப்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட நான் வாசம் செய்வேன். இந்த வாழ்க்கையிலே நாம் மிகவும் எல்லோரும் நம்முடைய தேவன் அந்த இருதயத்தை நமக்கு தர வேண்டும். நாம் அவருக்கு பயந்து அவருக்கு உகந்த ஜனங்களாய் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நம் இல்லத்திலே, நம் குடும்பத்திலே, சபையிலே என்றென்றைக்கும் அவர் தங்கி வாசம் செய்ய வேண்டும். அந்த வாசம் செய்கின்ற வாழ்க்கையிலே அவருடைய வழி நடத்துதல் நம்மளோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை வழிநடத்த முடியும். இந்த மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான வாழ்வை நாம் எல்லோரும் தேவ கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அந்த இருதயத்தை, கர்த்தரை அறிகின்ற இருதயத்தை நாம் வாஞ்சையாய் அவரிடத்திலே பெற்றுக்கொண்டு வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இங்கே என்னை அவர் அங்கே விரும்புகிறபடினாலே அங்கே தங்கி எனக்குள்ளே வாசம் பண்ணக்கூடியான அந்த தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி இந்த காலவெளியிலே தேவன் அங்கே பேசினார். என்னுடைய வாழ்க்கையின் ஜீவிய நாட்களிலே நடமாடக்கூடியான என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடியான ஜீவிய வாழ்க்கையிலே தேவன் அங்கே என்னோடு கூடவே இருக்க வேண்டும்ங்கிறான ஒரு ஆவி. இங்கே எந்த சூழ்நிலையிலையும், எந்த நிலையிலையும், எந்த கிரியையிலையும் அவர் என்னுடைய ஜீவியத்திலிருந்து, என்னுடைய நிலையிலிருந்து அவர் அங்கே ஒருபோதும் அவர் அங்கே கடந்து போயிடக்கூடாது. இங்கே பேசுவதை போன்று சாபத்துக்குரிய காரியங்கள், உண்மை இல்லாத ஜீவியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதை எனக்குள்ளே அங்கே அது இருக்கும்போது அதை நான் நிக்கிரகம் பண்ணாத பட்சத்திலே தேவன் அங்கே எனக்குள்ளே ஒருவதும் அங்கே அவர் வாசம் பண்ண மாட்டார். நான் வெறும் ஒரு மனுஷனாய்த்தான் நான் இங்கே சொன்னது போல 30 வருடம் இல்லை 50 வருடங்கள் நான் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் தேவனற்ற ஒரு மனுஷனாய் அங்கே நான் இருக்க முடியுங்கிற காரியத்தை பார்த்தா இருக்கு. நாட்களில் இந்த பேசிய இந்த வார்த்தைகள் அங்கே இது நான் விரும்புகிறபடியினாலே
என்னுடைய இதயத்தினுடைய என்னுடைய ஜீவத்தின் காரியங்களை என்னுடைய கிரியைகளை தேவன் விரும்புகிறபடினாலே அவருக்கு உணர்ந்த அங்கே வாசன பலியாய் அங்கே இருக்கிறபடினாலே இதில் நான் அங்கே தங்குவேன் என்கிறான் அந்த காரியங்கள் நாட்களும் அதிகமாக என்னையும் அங்கே உற்சாகப்படுத்தியது. கர்த்தருடைய சமூகத்திலே இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லா எதுவாக இருந்தாலும் அதை சாட்டி எடுத்து வெறிட்டி அடிக்க முடியாத காரியங்கள், அதை நிக்கிரகம் பண்ண முடியாத, அதை துரத்து விட முடியாது, சுட்டரிக்க முடியாத காரியங்கள் அங்கே அதை முழுவதுமாய் அப்பப்பவே அதை நிறைவேற்றக்கூடியான ஜீவியத்தின் வாழ்க்கையில் தேவன் எப்பொழுதும் இங்கே என்னோடு தங்கி என்னோடு வாசம் பண்ணக்கூடியான பரிசுத்தாவியானவர் தங்கி வந்து என்னோடு வாசம் பண்ணக்கூடியான காரியங்கள், அவர் அந்த காரியங்களை குறித்தான காரியங்களே அவர் என்னோடு தங்கி அதை பேச முடியான, உணர்த்த முடியான, கண்டிக்க முடியான அந்த காரியங்கள். இங்கே ஆவியானவர் இல்லைன்னு சொன்னால் அங்கே நான் கண்டிக்கப்படவோ அங்கே புத்தி சொல்லப்படவோ அங்கே ஒருவதும் அங்கே முடியாது. அவரிடத்திலே வாசம் பண்ண வேண்டும். நான் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் அங்கே அது சரியா பிள்ளையாங்கிறதை தேவன் அங்கீகரிக்க வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும்ங்கிறான அந்த சமூகம், தேவ சமூகம் அது எப்பொழுதும் எனக்குள்ளே அங்கே தங்கியிருந்து அப்பேற்பட்ட ஜீவத்துக்குள்ளே வாழ்வதற்கு பரிசுத்தாவை பலந்துருவான்னு சொல்லி விசுவாசிக்கணும். தேவன் எடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் குணப்படும்படியாய் நான் இந்த வார்த்தைக்காய் இன்னும் அதிகமாய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் தங்கக்கூடிய அந்த வாசத்தலம் அது என்னிடத்தில் காணப்பட வேண்டும் என்றால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த தேவன் இந்த காலவெளியில் என்னிடத்தில் காண்பித்த நிலைகள். நான் ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையாக இருக்கின்றேன்னு சொன்னால் அந்த தகப்பன் சொல்கிற காரியங்களை நான் எப்பொழுதெல்லாம் செய்து வருகின்றேனோ அப்பொழுதே அந்த தகப்பன் நான் கேட்கின்றான அந்த காரியங்களுக்கு ஒரு என்னுடைய காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாய் தகப்பன் செய்யக்கூடியான அந்த காரியங்களை அதை செய்ய முடியும். தகப்பனுடைய சொற்களை நான் கேட்காமல் இருந்து கொண்டு என்னுடைய காரியங்களை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியங்கள் தகப்பன் செய்ய முடியாத என்பதை காரியங்களைத்தான் தேவன் இந்த காலவெளியில் காண்பித்தார். நான் தேவனுக்கு பிள்ளையாக இருந்து கொண்டு அவருடைய அந்த அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் நிறைவேற்றாமல் நான் அவரிடத்தில் கேட்கின்றான காரியங்களுக்கு தேவன் ஒரு பதில் கொடுக்க முடியாத நிலையைத்தான் தேவன் இந்த காலவெளியிலே காண்பித்த நிலைகள். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லும் பொழுது நான் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு நான் அவரிடத்தில் கேட்கின்றான எந்த காரியங்களுக்கும், தட்டுகின்றான எந்த வாழ்க்கைகளுக்கும் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமென்றான இந்த காரியங்களுக்கும் எந்த விதமான ஒரு பலன் கிடைக்க முடியாத தன்மையைத்தான் அது உருவாக்க முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கும் உணர்த்தி தான் நிலைகள். நான் தேவனுக்கு பிள்ளையாக இருந்து கொண்டு பேச்சளவில் அவருக்கு பிள்ளையாக இருந்து கொண்டு வாழ்கின்றான் அந்த வாழ்விலே தேவன் எனக்கு எந்த விதமான ஒரு காரியங்களையும் அதை தர முடியாத அந்த வாழ்க்கையை தான் நான் கடந்து செல்ல முடியும். நான் ஒரு விசுவாசியாய் மட்டுமே இருக்க முடியும். ஆனால் தேவனுக்கு பிரியமான அந்த தேவன் எனக்காக தரக்கூடியான அந்த ஆசீர்வாதங்களை அது இழந்தவனாய்த்தான் நான் நிற்க முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கும் அந்த உணர்வுடையும்படி செய்தான அந்த காரியங்கள். நான் ஒரு அலட்சிய போக்கில் நான் ஏனதான ஒரு வாழ்க்கையில் நான் எப்பொழுதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனோ அப்பொழுது தேவனுடைய அந்த தேவன் தங்குகின்றான் அந்த வாழ்விலே நான் வாழ முடியாது. நான் என்னைத்து தான் நான் தேவனுடைய ஆலயங்களுக்கு நான் சென்றாலும் என்னைத்தான் செயல்பித்தாலும் என்னுடைய செய்கைகளானது அது தேவனுக்கு ஒரு உகந்ததாக இருந்தால் மட்டுமே தேவனுடைய அந்த தேவன் தங்கக்கூடியான அந்த ஆலயமாய் நான் இருக்க முடியும் என்பதைத்தான் தேவன் காலவெளியில் காண்பித்தார். நான் சபைக்கு சென்றாலும் என்னதை நடப்பித்தாலும் என்னதை பேசினாலும் நான் தேவனுடைய அந்த பிள்ளையாக இருந்து கொண்டு அவருடைய அந்த சித்தம் செய்யக்கூடியான அந்த வாழ்க்கையில் தேவனிடத்தில் போராடி பெற்றுக்கொள்கிற அந்த வாழ்க்கையில் நான் ஜெயம் கிடைக்க முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியிலே காண்பித்தார். நானும் அநேக குறைவுகளை தேவன் காண்பித்தார். என்னுடைய வாழ்க்கையிலே இதை சரி செய்யக்கூடியான இந்த காரியங்களை தேவன் இந்த காலவெளியிலே உணர்வும்படி செய்த தேவனுக்காய் இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். நான் அவருடைய பிள்ளையாய் மட்டும் இருந்து விடாதபடி அவருடைய சத்தம் கேட்டு செயற்படக்கூடியான அந்த வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த பலனையும் தேவனுடைய அந்த கிருபை தந்த என்னையும் அதிகமாக வருகிற நாட்களிலே தேவன் என்னையும் நடத்தி என்னையும் ஆசீர்வதிக்குவார் என்று அறிக்கை செய்கிறேன். அவையானவர் இந்த காலை வேளையுமாய் பேசின வார்த்தைக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். அவர் என்னை விரும்பினபடியால் நான் அவர் என்னை பாசம் பண்ணுகிறார் என்ற இருதயம் எந்த ஒரு காரியத்திற்குள்ளாய் நான் இருக்கிறேன் என்பதை அவையானவர் காலை வேளையுமாய் பேசினார். உண்மையாய் அவர் எனக்குள்ளாய் அவர் வாசம் பண்ண வேண்டும் சொன்னால் வாசம் பண்ணுவாராக இருந்தால் எப்போதுமே அவருடைய சத்தத்தை கேட்டு எப்போதுமே கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களை நடப்பிக்கிற மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை கேட்டு உண்மையுள்ள உணர்வுள்ளவனாக இருந்து வாழும் மாத்திரத்தில் எப்போதுமே தேவனுக்கு உண்மையாய் வாழ முடியும் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார், பேசினார். என்னுடைய சூழ்நிலையில் நான் எல்லா வேளைகளிலும் தேவனுடைய
கிருபையும் இரக்கத்தையும் பெற்றவனாய் நான் வாழ்வேனானால் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே தேவனுக்கு முன்பாய் உண்மையும் ஒரு நிரந்தரமுள்ள வாழ்க்கையுமாய் வாழ முடியும். என்னை குறித்தான வாழ்க்கையை நான் பூமியிலே எல்லா விதத்திலும் ஒரு எனவானோன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்கு முன்பாய் நான் ஒரு நிற்க தகுதியற்றவனாய் வாழும்போது என்னுடைய சூழ்நிலை முழுவதுமே நான் ஒரு மாதிரியற்ற வாழ்க்கையாக இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாய் மாறி தேவனுக்கு உகந்தவனாய் வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டவனாய் அவருக்கு மாதிரி உண்மை உள்ளவனாய் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவனுடைய கீழ்ப்படிதலுக்குள்ளாய் நான் ஒரு உணர்வுள்ள இருதயமாய் இருந்து தேவனுக்கென்று முழுவதுமாய் அர்ப்பணித்து முழுவதுமாய் தேவனுக்கென்று என்னுடைய வாழ்க்கையை செலவழிப்பேனானால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுடைய புத்திரராய் மாற முடியும் என்பதை ஆவியானவர் நடத்தினார். அந்த வார்த்தை எனக்குள்ளாய் எப்போதுமே கிரியாக இல்லை, பேச்சினால் அல்ல, என்னுடைய கிரியையினாலும் என்னுடைய ஜீவியத்தினாலும் இந்த பூமியில் வாழும் நாட்களிலே வாழ்ந்து தேவனுக்கென்று உண்மையாக இருந்து தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிருபையும் பெற்றவனாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் அவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவனாய் தேவனுக்கென்று அர்ப்பணித்து என்னுடைய ஜீவன் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து வாழ ஆவியானவர் நடத்தி செல்வார் என்று சபையை அறிக்கையிடுகிறேன். ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தை தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே நான் கர்த்தரென்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள். இது அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அவர்களை தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு ஒருபோதும் அந்த காலங்களிலே விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு இருந்தாலும் அவர்கள் தேவனை சார்ந்து கொண்டு வாழ்ந்தார்கள். அந்த நேரங்களிலே அவர்களோடு அந்த தேவனை சார்ந்து வாழாத ஜனங்களோடு அவர்கள் ஒத்து வாழாத பட்சத்திலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு இருந்தார்கள். ஆனால் மனுஷர் மத்தியிலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் தேவன் அவர்களை மெச்சிக்கொண்டு அவர் சொன்னார்களோடு நான் வாசம் பண்ணுவேன், இவர்கள் ஜனமாக இருப்பார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் உல்லாசமாய் எல்லோருக்கும் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ராஜாவினுடைய ஜனங்களை அவர் சொன்னார். அது மனுஷ பார்வையில் அவர்கள் வெளியரங்கமாய் அவர்கள் இருந்த ஜனங்களை பார்த்தவர் இவர்களோடு நான் வாசம் பண்ண மாட்டேன், இவர்களை பாபிலோனிய ராஜா அவர் கொண்டு போய் இவர்களை கொலை செய்வார் என்று அவர் சொன்னார். சொன்னது போல் அந்த அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது அங்கே வெளியேறப்பட்ட ஒரு சத்தியம் அங்கே அடங்கி இருக்கிறது. நானும் அதை குறித்து அஞ்சு நடுங்குகிறேன். தேவன் என்னை பார்த்து இவர்கள் நான் புறக்கணித்தேன் என்று என்னுடைய சந்ததியை சொல்லாதபடிக்கு நான் இவர்களில் தேவனாய் இருப்பேன் என்கிற ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாய் அவர் சொல்லும்படிக்கே நான் வாழ விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் உதேசுவார் நம்புகிறேன். நானும் அப்படியாய் வாழ அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தன் உதேசுவார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் எப்படிதாக ஆண்டவர் காலை வேளையிலே பேசி வார்த்தை அதிகமாக இங்கே என்னை உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு தேவன் என்னுடைய வீட்டிலே இங்கே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பக்கூடிய என்னுடைய மனதிலே நான் அநேக காரியங்களை அங்கே என்னிடத்திலிருந்து வெளியேற்ற வேண்டியவனாக இருக்கிறேன். இன்றைக்கு ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான இந்த நிலைக்குள்ளே நான் இருக்கின்றேன். ஆண்டவர் என்னுடையத்திலே அவருடைய சமூகம் இங்கே தங்கும்படிக்கும் அவர் வாசம் பண்ணும்படிக்கும் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய அநேக சாபத்தீடானவைகளை நான் அகற்றும்படிக்கு இந்த நாட்களே நான் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய துணையுடன் ஆண்டவருடைய பலத்தினாலும் இதை செய்ய முடியும் என்று இந்த நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாட்களை அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்து நடத்துவான் நம்பிக்கை இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்கு தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் தங்கும் வாசஸ்தலமாக இன்றைக்கு நான் நிற்கிறேனா, தேவன் என்னோடு இருக்கிறாரா என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே என்னை நானே நிதானித்து சோதித்து பார்க்கும்படிக்கு தேவன் பேசியான அவருடைய வார்த்தைக்காய் உணர்த்துகளுக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவரை அறிகிறான அந்த இருதயம் இன்றைக்கு என்னிடத்திலே அது எந்தளவாய் அது இருக்கிறது. அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தான் இன்றைக்கு நான் வாஞ்சியுள்ள ஒரு மனுஷனாய் அவரை இப்பொழுதுமே
என்னோடு வைத்திருக்க வேண்டுமென்றான அந்த சிந்தை கொண்ட ஒரு மனுஷனாய் என்னிடத்திலே அவர் அங்கே என்னோடு இருப்பதற்கு புறம்பான காரியங்கள் அங்கே என்னிடத்தில் எழும்பும் பொழுது அந்த இருதயத்தின் நிமித்தமாய் நான் அங்கே அந்த உணர்வடைந்து அங்கே அந்த காரியங்களை என்னை விட்டு அகற்றி அவரை என்னோடு வைத்துக்கொண்டு வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது என்பதை குறித்து பரிசுத்தாயான காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் தேவன் என்னோடு இருக்கத்தக்கதுக்கு ஏதுவாய் என்னுடைய காரியங்களை நான் எவ்வாறு சீர்தூக்கி பார்த்து வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேன். அந்த வாஞ்சை உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறேன். தேவன் என்னோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டுமென்றான அந்த விருப்பம், அந்த தாகம் என்னிடத்தில் எவ்வளவாய் அங்கே பெருகி இருக்கிறது என்றான அந்த காரியங்களை நான் சிந்திக்கும் பொழுது அநேக சூழ்நிலை மத்தியிலே குறைவுபட்டான ஒரு மனுஷனாகத்தான் காலை வேளையிலே தேவன் காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதுமே தேவனை அதிகமாய் என்னோடு வைத்துக்கொண்டு வாழவே நான் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு தேவனை அறிகிறான் அந்த இருதயம் அது என்னிடத்திலே அது அதிகமாய் தேவன் தருகிறான் அந்த வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அந்த உணர்வுள்ள இருதயம் என்னிடத்தில் இருக்கும் பொழுது அவரை என்னோடு வைத்துக்கொண்டு என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த சாபத்தீடான ஒவ்வொரு காரியங்களை என்னை விட்டு அகற்றத்தக்கதுக்கு ஏதுவாக அங்கே தீவிரமாய் செயற்படக்கூடியான ஒரு மனுஷனாக நான் நிற்க முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாயான ஒரு காலை வேளையிலே காண்பித்தார். அவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். உன்னத பாட்டிலே அங்கே அந்த மணவாட்டி அங்கே தன்னுடைய நேச மணவாளனுடைய வருகைக்காய் அங்கே தன்னுடைய அந்த திராட்சை தோட்டத்தை எவ்வளவு நறுமணம் வீசத்தக்கதுக்கு ஏதுவாய் அங்கே அதை ஆயத்தப்படுத்துகிறான அந்த காரியங்களை எல்லாம் அந்த நேச மணவாளன் அங்கே தன்னுடைய தோட்டத்திற்கு வந்தார். அவர் அங்கேயே தன்னோடு இருந்துவிட வேண்டும் என்பதற்காகவே அங்கே அது நறுமணம் வீசத்தக்கதுக்கு ஏதுவான அந்த காரியங்களை அவர்கள் அங்கே ஆயத்தப்படுத்துகிறான். அந்த காரியங்களை பரிசுத்தாயான ஒரு காலை வேளையிலே காண்பித்தார். இன்றைக்கு நானும் அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தேவன் அங்கே என்னோடு தங்கத்தக்கதுக்கு ஏதுவாக அவர் என்னிடத்திலே தங்குவதற்கு பிரியப்படத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு நறுமணம் வீசத்தக்கதுக்கு ஏதுவான அங்கே ஜீவியம் என்னிடத்திலே அது எந்தளவாய் அங்கே இருக்கிறது. எந்தளவாய் அப்பேற்பட்டான அந்த காரியங்களே நான் வாஞ்சியுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேன் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் இன்றைக்கு தேவனை என்னோடு வைத்துக்கொண்டு வாழத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு விருப்பமுள்ள ஒரு மனுஷனாய் நான் இருக்கிறதான ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் முதலாவது என்னிடத்திலே வாசம் செய்ய விரும்புகிறதான ஒரு காரியத்தை நான் அங்கே தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம் அங்கே இருக்கிறதா என்பதை நான் என்னை நானே ஆராய்ந்து பார்த்தவனாய் அவரை அறிகிறான அந்த இருதயத்தை என்னுடைய ஜீவியத்திலே நான் பெற்றுக்கொண்டு அவராலே பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே அவரை எப்பொழுதுமே என்னோடு வைத்துக்கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்தாவியான ஒரு நாட்களில் என்னை நடத்துவான்னு விசுவாசிக்கிறேன். நான் எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய வார்த்தைகளை தந்து நாங்கள் ஆண்டவரே எப்போதும் மோடு கூட வாழும்படியாய் ஆண்டவரே நீர் போதிக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய வார்த்தைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் சபையாய் உம்முடைய சமூகத்திலே எப்போதும் நீர் தங்கும் இடமாய் ஆண்டவரே இந்த ஸ்தலம் நாங்கள் எப்போதும் வாழவும் நீர் எப்போதும் விரும்பி எங்களிடத்திலே வாசம் செய்யத்தக்கதாய் எங்களுடைய இருதயம் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் முழு வாழ்க்கையிலும் தந்தருளும். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தந்தருளும். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் தந்தருளும். நீர் எப்போதும் விரும்பி எங்களிடத்திலே வாசம் பண்ணி எங்களை வழிநடத்த நம்முடைய ஜனங்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே.